வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆகிவிட்டது. போன மாதம் 6ஆம் தேதி நாம் கடைசியாக வீடியோ போட்டோம். 7ஆம் தேதி என்னை கைது செய்தார்கள். கைது செய்த சம்பவம், அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் நிலுவையில் இருக்குது கோர்ட்டில். அதனால் அதை பற்றி பேச முடியாது. இப்போ தினமும் கையெழுத்து போட்டு கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழக்குன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வழக்கு 3 வழக்குன்னு 2024 பேசியதற்கு ஒரு வழக்கு, 2025 ஜனவரியில் பேசினதுக்கு ஒரு வழக்கு, ஆக 3 வழக்கு போட்டாங்க. இந்த 3 வழக்கையும் சட்ட ரீதியாக எதிர்கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் அது சட்ட ரீதியாக நிவாரணம் பெற்று சட்ட ரீதியாக என் சார்பில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றம் வரை சென்று அதில் நிச்சயம் நடவடிக்கை உண்டு. பொறுத்திருந்து பாருங்கள். இப்போதைக்கு அந்த வழக்கை பற்றி பேச முடியாது. பின்னால் அந்த வழக்கில் இருந்து நீதிமன்றங்கள் மூலமாக நான் விடுவிக்கப்பட்டவுடன் பல விஷயங்களை அப்போது பேசுவோம். இப்போ பார்த்திங்கன்னா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததில் எனக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி. ஜெயிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. இறைவனுடைய சக்தி எதுக்காக அனுப்புனாங்க, ஜெயிலுக்கு அனுப்புனாங்கங்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இறை சக்தி ஏன் என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுங்கிறதுக்கு காரணம் செய்யலை. ஏன்னா வாழ்க்கையில் எந்த தப்பும் நான் செய்கிறது இல்லை. அதனால தான் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கேன். அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசினும்போது அவங்க அதிசயப்படுறாங்க. என்ன சொல்கிறீங்க, வாடகை வீட்டில் இருக்காமல்? உண்மை தான். அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, யூடியூப்பை வச்சு நம்ம ஏதோ பெரிய லெவலில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட அதை சொன்னேன், அது என்னுடைய எண்ணம் அல்ல. யூடியூப்பை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லணும், உண்மையான விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறத சொன்னேன். ஜெயிலுக்கு போன உடனே எனக்கு தூக்கம் வரல. என்ன நினச்சேன்னா, காலையில் வந்த உடனே வழக்கறிஞர் ஒரு நாளைக்கு 2 தடவை என்னை பார்க்க வருவாங்க. ஏன்னா என்னென்ன சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு வழக்கறிஞர்களுக்கு டெய்லி நான் ஆலோசனை சொல்லுவேன். அதனால் ஒரு தடவை பார்க்க போகணும், 1 மணி நேரம் அந்த இதை விட்டு வெளியில் வரலாம். அந்த 1 மணி நேரமும் 1/2 மணி நேரம் தான் வழக்கறிஞரோடு பேசுவேன். 1/2 மணி நேரம் அங்கே கூடியிருக்கக்கூடிய சிறைவாசிகளின் பிரச்சனை என்ன, யார் எதுக்காக வந்தீங்க அப்படிங்கிறத நான் கேட்டேன். எனக்கு தலையே சுற்றி போச்சு. மனித உரிமை மீறல்கள் சிறையில் இப்படியா இருக்கிறது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, அடிமைப்பெண்ணு ஒரு படம், அதில் எம்ஜிஆர் பாதி உயரம் இருக்கக்கூடிய சிறையிலேயே இருந்து அப்படியே சிறையை விட்டு வெளியில் வரும்போது நிமிரவே முடியாமல் வர்றதெல்லாம் காட்சி வரும். அந்தமான சிறைகளெல்லாம் கொடுமையின் உச்சம். இதெல்லாம் வெள்ளைக்காரங்காலத்தில் இருந்தது. நம்மாலெல்லாம் வந்துக்கிட்டு போராடுறாங்க, அவங்கள பயமுறுத்தணும்னு சிறை கொடூரமாக இருந்தது. அங்கே சிறையில் போகும்போது வஉசி இதை ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அவரை செக் எடுக்க வச்சாங்க அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்தது சிறை. சுதந்திரம் அடைஞ்ச உடனே தான் மாற்றினாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்தவங்கெல்லாம் அவன் வெள்ளைக்காரன் சுயநலத்தோடு போராடுறவங்களை இப்படி கொடுமைப்படுத்தணும்னு வச்சுருக்கான், அதை மாற்றணும்னு மாற்றினாங்க. ஆனால் இன்றைக்கி போய் பார்த்தா மிக மிக கொடுமையான நிலைமையில் சிறை இருக்குது. உதாரணத்துக்கு இதை போய் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு 100கணக்கான பேர் அந்த காவல்துறை கேஸை போட்டு அனுப்புகிறாங்க. இவங்கள பூரா என்ன பண்ணுறாங்க, ஒரு 1000 அடி ஸ்கொயர் ஃபீட்டில் 65 பேர் அடைக்கிறாங்க. ஒரே பாத்ரூமும் ஒரே இது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாத்ரூம் பக்கத்தில் தான் படுக்க வைக்கிறாங்க அவங்கள. ஏதோ கடவுள் கிருபையினால் நான் அங்கே போகலை. பாத்ரூம் பக்கத்தில் போய் படுக்க வைக்கிறாங்க. 2 நாட்கள் நரக வேதனை அனுபவிக்கிறான் பாவம். இவெல்லாம் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவன் இல்லை, முதல் குற்றவாளி, ரிமாண்ட் பிரிசனர்ஸ். அவனை போய் இப்படி நடத்துகிறாங்க. அந்த 2 நாட்கள் நரக வேதனை அனுபவிச்சு சரி, அதுக்கப்புறம் ஒரிஜினல் செல்லுக்கு கூட்டிகிட்டு வராங்க சிறைச்சாலை அறைக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அறையில் 30 பேர் 40 பேர்னு தங்க வைக்கிறாங்க தரையில். ஒவ்வொருத்தன் துப்பட்டி இல்லாமல் இந்த மழை காலத்தில் குளிர் நடுங்கிட்டு கொடுமையில் கொடுமை. இரவு நேரத்தில் அந்த அறையில் மலம் வந்தால் போகக்கூடாது. யூரின் வந்தால், சிறுநீர் வந்தால் மட்டும் போகலாம். மலம் நீங்கள் போகணும்னா காலையில் 6 மணிக்கு மேலே சிறையை திறந்து விட்ட உடனே தான் நீங்கள் போகணும்.
அப்போ என்ன ஆகுது? எவ்வளோ பெரிய கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம நாட்டில். சிறைத்துறை அதிகாரிகிட்ட பேசினேன், நாங்கள் என்ன சார் பண்ணுறது? அவங்க சொன்னாங்க 2500 தான் மொத்த கொள்ளளவு சார். போலீஸ்காரன் கேஸை போட்டு அனுப்புகிறான். 3500 பேரை வச்சுருக்கோம். 2500 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 3500 பேர் வச்சுருக்கோம். போலீஸ்காரங்க சிறைத்துறை அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டு இடம் இருக்கா, நான் இத்தனை பேர் அனுப்பணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற ஒரு இது இருக்கா அவங்களுக்கு? அப்போ சமுதாயத்தை பற்றி நீங்கள் என்ன இது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் சமூக நலனை பற்றி காவல்துறைக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க? 7 வருடம் தண்டனை, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த குற்றத்துக்கும் ஜெயிலுக்கு அனுப்பாதுன்னு சொல்கிறாங்க. கேட்குறாங்களா? காவல்துறை சின்ன சின்ன குற்றங்களுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. நான் போயிருக்கும்போது ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன சார்னு கேட்டேன். மனைவிக்கு எனக்கு விவாகரத்து ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இருக்குது மனைவிக்கு. என்னுடைய குழந்தையை பார்க்க மனைவி வீட்டுக்கு போனேன். அவங்க 100க்கு இது அடித்தாங்க. என்னை பிடிச்சி ஜெயிலில் மத்திய சிறைச்சாலையில் அடிச்சிருக்காங்க. எவ்வளோ கேவலமான கொடூரமான விஷயம் பாருங்கள். குழந்தைய பார்க்க போனவுடனே ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த 65 பேரில் அவரும் தரையில் படுத்து கிடக்காரு. இது என்ன கொடுமை? நாட்டில் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கலாம். அப்போ இன்னும் திருந்தவே இல்லையே. நம்ம நாட்டில் இருக்கிற மற்ற மாநிலங்கள்லாம் கூட நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே சிறையை நரகமாக வைத்திருக்கிறார்கள். இது உடனே மாற்றணும். இதுக்கு முதல்ல ஒரு வழக்கு போட போனேன். என்ன வந்தாலும் பரவாயில்ல, சிறையில் உள்ளே போனால் இப்படியா பாவம்? 65 பேரை ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் அடைக்கிறீங்களே, எவ்வளவு இன்ஃபெக்ஷன் வரும், எவ்வளவு நோய் பரவுதல் வரும். ஒரு பாத்ரூமை வச்சுருக்கீங்களே உள்ளுக்குள்ளே 65 பேருக்கு. எப்படி யோசிச்சிங்களா? நம்மெல்லாம் வீட்டில் 4-5 பேருக்கு ஒரு பாத்ரூமு அப்படி வச்சுருக்காங்க. சிறை நிர்வாகம் என்ன பண்ணுவாங்க? அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை. போலீஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கான். இதில் பொய் வழக்கு, கேவலமான விஷயம் நம்ம நாட்டில். போக்சோ ஆக்டு, அந்த இது மைனர் கேளுங்க, இது எல்லோருக்கும் சொல்கிறேன். போலீஸ்காரங்க எப்படி கேஸை போடுறாங்கன்னு வைங்க. இந்த புரோக்கரை பிடிக்கிறாங்க, விலை மாதுக்களை இது பண்ணக்கூடிய புரோக்கரு. அவங்க வந்துக்கிட்டு ஒருத்தவங்க பிடிபட்டா போகும், ஒரு மைனர் கேள் அதில் உள்ளே கொண்டு அவங்க கூட இதுவரை யார் யார் பேசுனாங்களோ அத்தனை பேர் மேலேயும் போக்சோ போட்டு உள்ளே தள்ளுறாங்க. எல்லோருக்கும் சொல்கிறேன், யாரோடையும் ஃபோனில் பேசாதீங்க. நீங்கள் பேசியவங்க ஒரு உலைமாது புரோக்கராக இருந்தால் உங்களுக்கு போக்சோ ஆக்டில் போட்டு 90 நாளைக்கு உங்களுக்கு பெயிலே கிடைக்காது. இவ்வளவு கொடுமை, பொய் வழக்கு. அங்கே அரசு ஜெயில் அதிகாரியே சொல்கிறாங்க, சார் நீங்கள் காவல்துறை இருந்துன்னு சொல்கிறீங்க, ஏன் சார் இப்படி போக்சோலாம் பொய் வழக்கு போடுறாங்கன்னு கேட்குறாங்க. அதோட கூண்டாஸு மனிதாபிமானமே இல்லை, மனிதாபிமானமே இல்லை, மனசாட்சியே கிடையாது. ஏர்போர்ட் மூர்த்தியை இங்கே பார்த்தேன். பார்த்துட்டு கேட்டால் அவர் மேலே கூண்டாஸை போடுறாங்க. கூண்டாஸ் போடுறதுக்கு ஒரு இது வேணாமா? அவங்க என்ன கூண்டாஸ் போட்டால் அவர் 60 நாள் ஜெயிலில் இருக்கட்டும். இது என்ன காவல்துறை இவ்வளோ மோசமாக போயிட்டீங்களே? மனசுக்கு வருத்தமாக இருக்குது. பாவம் சில குற்றவாளிகள்லாம் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், ஒரு கூண்டாஸ் போட்டாங்க சார், எனக்கு பெயில் எடுக்க ஆள் இல்லை, கையில் பணம் இல்லை, 1 வருஷம் கழிச்சிட்டேன் சார். இப்போ அந்த 1 வருஷம் இருக்கும்போது அடுத்த குண்டாஸ். இந்த குண்டர்கள் சட்டத்தை முதல்ல ஒழிக்கணும். தப்பாக பயன்படுத்துகிறாங்க. குண்டர்கள் சட்டத்தை மோசமான குற்றவாளிகளுக்கு தான் பண்ணணும்னு இருக்குது. எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கொடுமையா? சிறைச்சாலை இப்படி தான் வச்சுருப்பீங்களா? இந்தியாவில் எந்த சிறைச்சாலையும் இவ்வளோ மோசமாக இல்லையே. நான் போகும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுவேன். ஒரு கைதி சொல்கிறாரு, முதல் குற்றம் பெயில் எடுக்க ஆள் இல்லை, ஷூரிட்டி போட ஆள் இல்லை, மனைவி ஒரு 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 மாதம் வந்தாங்க, அப்புறம் வர்றதில்லை, அவங்ககிட்டே பணம் இல்லை. அந்த ஆள் சொல்கிறாரு, என் மூஞ்சியை நான் பார்த்து 2 வருஷம் ஆகுதுங்கிறாரு. உள்ளே இருக்கார் 2 வருஷமாக. ஏன் மூஞ்சின்னா இங்கே கண்ணாடியே இல்லை, பாத்ரூமில் கண்ணாடி ஏன் வைக்கலைன்னா அந்த கண்ணாடியை உடச்சி வயிற்றில் குத்திக்குவான் அப்படிங்கிறதுக்காக வைக்கலை. ஆனால் இப்போல்லாம் பேப்பர் மிரர்னு வந்துடுச்சு, பேப்பர்லேயே கண்ணாடி வந்துடுச்சு. அதையாச்சும் பாத்ரூமில் ஒழிச்சு வைக்கலாம், ஒட்டி வைக்கலாம்ல. தன் முகத்தை பார்க்காம ஒருத்தர் இருந்தானா அந்த காலத்து அந்தவான் சிறை தானே நீங்கள் வச்சுருக்கிறது. இப்போ வால் கிளாக்கு, கடிகாரம், 2 மணிக்கு எந்திரிச்சிடுறாங்க. டைம் என்ன? அந்த வாசலில் போய் போலீஸ்காரன்ட்ட கேட்குறாங்க. அவங்க ஓய் போய் உள்ளே தூங்குங்கிறாங்க. தினமும் எந்த நேரத்துக்கு முழிக்கிறோம், எப்போ விடியுங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. அப்போ வால் கிளாக்குங்கிறத வச்சு அதை உடச்சி ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆனால் வால் கிளாக் இப்போ டிஜிட்டல் இதெல்லாம் வந்துருச்சு, வெறும் பேட்டரியிலேங்கிறது. அதையாச்சும் அந்த சிறைச்சாலைகளில் போட்டு ரூமுகளில் போட்டு வைக்கலாம்ல.
அவன் தூங்குறவன் எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்? தலையில் எண்ணெய் தேய்க்காமல் பல வருடங்கள் இருக்காங்க. பெயில் எடுக்க முடியாதவங்க இவங்கெல்லாம். நான் உள்ளெல்லாம் சுற்றி 4 பேர்த்துக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கேன். யாருமே இல்லாத அனாதைகள் அவங்க. உங்களுக்கு நான் பெயில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்போ இந்த சமூக பொறுப்பு எல்லாருக்கும் வரணும்ல. விஜய் ரசிகர்கள் நிறைய பேரை சந்தித்தேன் ஜெயிலில். அவங்க என்னை பார்த்த உடனே அந்த ஜெயிலில் எப்படி இந்த நியூஸ் பரவுதுன்னே தெரியல. நம்ம விஜய்க்காக பேசி ஒருத்தர் ஒரு காவல்துறை அதிகாரி, முன்னாள் காவல்துறை அதிகாரி வந்திருக்காரான் ஜெயிலில் என்னை தேடுறாங்க. சில பேர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் விஜய்க்கு சொல்கிறேன், உங்கள் ரசிகர்களே பல பேர் பண வசதி இல்லாமல் பெயில் எடுக்க உங்கள் வழக்கறிஞர்களை வச்சு எல்லாத்துக்கும் அதை பெயில் எடுங்க. அவங்களுக்கு ஷூரிட்டி போட ஆள் இல்லை. அவ்வளவு. நான் ஆப்பிள் கொண்டு வருவாங்க வீட்டில். நான் வந்து அதை வாங்க வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த வீட்டிலேருந்து வந்தவங்களை பார்த்துட்டு அவங்க கொடுத்த பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்தால் அது என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விஜய் ரசிகர்கள் வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்தால் என்கிட்ட கேட்குறாங்க, நான் ஆப்பிள்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்கு ஆப்பிள் கிடைக்குமா? ஸோ எனக்கு வந்து ஆப்பிள் எல்லாம் கொடுத்தா அதை உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அவங்க கண் முன்னால் சாப்பிட்றாங்க. இப்படி ஒரு இது வந்து அவலம் இந்த நாட்டில் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேதனை. இதுக்கு ஒரு முடிவுங்கிறது இல்லையா? அதனால் சொல்கிறேன், முதல்வர் இதெல்லாம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வராங்க. அவனுக்கு இந்த பைத்தியம், அவனை உள்ளே வந்து ஒன்று ஆஸ்பத்திரியில் வைக்கிறாங்க. இங்கே மனநிலை மருத்துவமனை இல்லை. அவன் ஏதாச்சும் கத்துனா இது பண்ணால் அடிக்கிறாங்க, அவங்க கட்டி போட்டு அடிக்கிறாங்க. நானே கேட்டேன் சிறைத்துறை அதிகாரிகள்கிட்ட, ஏன் அடிக்கிறீங்க? பாவம் தான் மனநிலை பாதிக்கப்பட்டவன். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் தந்தையவே கொண்டுட்டான். அவனுக்கு இது புத்தி சுவாதீனம் இல்லை. தந்தையை கொண்டுட்டு அதை வீடியோ எடுத்து அம்மாவுக்கு அனுப்புகிறான். 18 வயசு வட இந்தியா வாலிபர். அவரை கொண்டாந்து 2 வருஷமாக ஜெயிலில் வச்சுருக்காங்க. அவரெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டதுனால பெயில் எடுக்கணும். இப்போ நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் உங்களுக்கு பெயில் எடுக்கிறேன். எனக்கு பல நாட்கள் தூக்கம் வராததே உள்ளே இருக்கிறவங்கள பார்த்துட்டு தான். இப்படி அவர்களுக்கெல்லாம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுங்கிறதே தெரியாமல் அங்கே உள்ளே என்ன பண்ணிடுறாங்கன்னா, நல்லா இப்போ இவங்க கூட தரையை துடைக்கிறது, பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி இதில் வேலைகள்லாம் பார்த்து, ஏன்னா நம்ம எப்போ ரிலீஸ் ஆகி போவோங்கிறது அவங்களுக்கே தெரியலை. இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறது சிறைச்சாலை. முதல்ல மாற்றம் கொண்டு வர வேண்டியது சிறைச்சாலையில் தான். மனித உரிமை அமைப்புகள்லாம் வெளியில் இருக்கீங்களே, உள்ளே தான், சிறைக்கு உள்ளே தான் மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனித உரிமை மீறல்னா சிறைத்துறை அதிகாரிகளை சொல்லலை நான். ஏன்னா அவங்ககிட்ட பேசினேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு கொடுத்த வசதி 2500 அடிக்கணும் போலீஸ்காரன் அனுப்பிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். அப்போ நிர்வாகம் சரியாக இல்லை. நிர்வாகத்தில் நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணுங்க. இதை விட கொடுமை எதுவுமே இல்லை. மனிதர்கள் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறைச்சாலைகளில். அதை மாற்றணும். சாப்பாடு, நல்ல சாப்பாடு. வாரத்துக்கு 2 தடவை சிக்கன் கொடுக்குறாங்க, 2 தடவை முட்டை கொடுக்குறாங்க. ஆனால் சமையல் சரியில்லை, வாயிலே வைக்க முடியலை. மற்றவர்கள் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் சமையல் சரியில்லைன்னு நான் அதிகாரிகிட்ட கேட்டேன், என்ன விஷயம்? அப்போ சமைக்கிற ஆள் யார்? அங்கே குற்றவாளியாக வர்றவனே சமைக்க சொல்கிறாங்க. இவ்வளவு நல்ல 2 தடவை வாரம் 2 தடவை சிக்கன் கொடுக்குறீங்கன்னா அதை நல்ல முறையில் சமைக்கணும்னா ஒரு சமையல் தெரிஞ்சவங்க இருக்கணும்ல, அவங்களையே வைக்கிறாங்க. அதனால் சாப்பாடு என்பது மிகவும் கொடுமையாக இருக்கிறது. அதனால் இதில் ஒரு சில விஷயங்களுக்கு நான் வழக்கு போட போகிறேன், பொதுநல வழக்கு. இந்த சிறையில் இருக்கும் மனிதர்களை மனிதர்களாக நடத்துங்கள். அவர்கள் வந்து மிகப்பெரிய சித்திரவதையில் இருக்காங்க. இட நெருக்கடி, மற்ற விஷயங்கள். சிறைத்துறை அதிகாரிகளுக்கு அரசாங்கம் நிறைய வசதி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு சிறைத்துறையில் அவங்க மேலே, ஏன்னா சிறைத்துறையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதிகாரிகளெல்லாம் உள்ளே வந்துட்டால் அவங்க உயிரை காப்பாற்றி வெளியில் அனுப்பணுங்கிறதுல சிறைத்துறை அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்காங்க. என்னைய கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. டெய்லி வந்து ஜெயிலில் என்னை பார்த்துட்டு போவார். என்னடா நம்மளே வந்து பார்த்துட்டு போகிறாருங்கும் போது அவர் சொன்னது, நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, உங்களை உயிரோடு வெளியில் அனுப்புறது எங்களுடைய கடமை, உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி விஷயங்கள் இருக்கும்போது அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏன் இல்லை? அதற்கு அரசாங்கம் ஏன் வழி செய்யவில்லை? காவல்துறைக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் அவங்ககிட்ட வந்து உங்களை ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் இப்போ சொல்லிட்டாங்க, அதாவது 7 வருஷத்துக்கு குறைவான தண்டனை இருந்தால் அனுப்பாதீங்க.
ஸோ மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய வேண்டுகோள், ரொம்ப மோசமாக இருக்காங்க ஐயா, எல்லோரையும் சிறைக்கு அனுப்பாதீர்கள், வழக்கை பதிவு செஞ்சுட்டு இதுக்கு அனுப்பிடுங்க. மிகப்பெரிய கொடூரமான குற்றங்கள் மற்ற குற்றங்களுக்கு நீங்கள் அனுப்பணும். முன்னாள் இதெல்லாம் இருந்து ஏற்கனவே குற்ற செயல்களில் ஈடுபடாதவர்களுக்கு நீங்கள் ஜெயிலுக்கே அனுப்பாதீங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கும் கைதிகளுக்கு சலுகைகள் அதிகம். ஆனால் முத ஜெயிலுக்கு போய் ரிமாண்ட் பிரிசனஸுக்கெல்லாம் கொடுமையாக இருக்குது. அதனால் சிறைச்சாலையில் மாற்றம் தேவை. என்னால் முடிந்த சில வழக்குகளை வருங்காலத்தில் போட்டு இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்வேன். இவ்வளவு விஷயத்தையும் சிறைக்குள் நடக்கும் விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த விஷயங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது அரசியல் ஆடுகளத்தில் அரசியலை பற்றி இப்போது ஒரு அலசல். KN நேரு முன்னாள் இப்போதைய மந்திரி, திமுகவில் மந்திரி, அவர் நம்ம இடி அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க டிஜிபிக்கு. என்னென்னா, அவர் இந்த பணி நியமனத்தில் லஞ்சம் வாங்கியிருக்கார். 2538 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 25 லட்சம் 30 லட்சம்னு பணம் வாங்கியிருக்கார். அதுமாரி நடவடிக்கை எடுங்கள்னு இடி டிஜிபி ஆஃபீஸுக்கு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மோசமான விஷயம். 2538 பேர் பணம் கொடுத்து அதில் முறைகேடு நடந்திருக்கு. நம்ம எப்படி யோசிக்கணும்னா, 2538 இடம், இந்த இடங்களுக்கெல்லாம் நாட்டில் ஏழை மாணவர்கள், வசதி இல்லாதவங்க, அறிவு அதிகம் இருக்கிறவங்க, இன்டெலிஜென்ட்டு, இவங்கெல்லாம் அப்ளை பண்ணாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பணத்தை வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா திறமையானவங்களாம் எப்படி பணம் அரசு பண்ணிக்க வர முடியும்? ஏழைகள்லாம் எப்படி அரசு அவங்களால 30 லட்சம் 25 லட்சம் கொடுக்க முடியுமா? அதை யோசிக்கணும். மந்திரியாக இருக்கிறவங்க நாட்டு நலனை யோசிங்க. உங்கள் சொந்த நலனை யோசிக்கிறீங்களே. பணம் வாங்கலாமா? இது எவ்வளோ பெரிய கொடூரமான குற்றம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 30 லட்சம் கொடுத்தவன் பணிக்கு வரான்னு வைங்க, வந்த உடனே இந்த 30 லட்சத்தை சம்பாதிப்பதற்கு அவன் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிடுவான்ல. அப்போ அரசு பணிகளில் லஞ்சம் உருவாவதற்கு காரணமே அவங்க பணி நியமனத்தின் போது பணம் கொடுத்து வர்றது தான். இதை மந்திரிங்க புரிஞ்சுக்கணும். இல்லை இப்படி புரிஞ்சுக்க போகிறீங்க? இது மிகப்பெரிய கொடூரமான விஷயம், குற்றமாச்சு. சரி, அவர் கைது செய்ய கைதாக போகிறார் அப்படின்னு பத்திரிக்கையில் வருது. அங்கேயே பார்த்தேன். சரி, கைதானா? உங்களுக்கும் எனக்கும் தான் சிறை மோசமான விஷயம். ஆளுங்கட்சியாக இருந்தால் சிறை சொர்க்கம் இல்லை. ஆக KN நேருவை கைது பண்ணால் கூட அங்கே போய் சொர்க்க வாழ்க்கை தானே. அப்படி தான். அப்போ என்ன அர்த்தம்? சின்ன சின்ன குற்றங்கள் செஞ்சவனுக்கு இந்த மாதிரி கொடூரமான இது. இங்கே பெரிய அவங்க ஆளுங்கட்சி பிரமுகராக இருந்தால் அவங்களுக்கு வசதி. அதனால் அவங்க ஜெயிலுக்கு போக பயப்பட மாட்டாங்க. KN நேரு கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. அது சட்ட விஷயத்தை இது பண்ணுறதுக்கு சில கோயில்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது, அங்கெல்லாம் போயிருக்காரு. நமக்கே தெரியாது. சாமி கும்பிட்ற நமக்கே அப்படி ஒரு கோயில் சட்ட விஷயங்கள் இருக்கிறது தெரியாது. சட்ட விஷயங்களை தீர்த்து வைக்கும் சாமி கோயில் தெரியாது. ஆனால் நாசிகவாதிகள் இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க. நம்ம வரவேற்கணும். சுவாமி பக்தி எங்கே யாருக்கு அதிகம் இருக்கோ அவங்களெல்லாம் வரவேற்கணும். மாறுங்கன்னு தான் சொல்கிறோம். அதனால் கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுப்பதும் இல்லை உங்களுக்கு சாதகமாக இருப்பதும் அவருடைய விருப்பம். அதனால் இன்னுமே சொல்கிறேன், இவங்களை பொறுத்தவரை, நேருவை பொறுத்தவரை இல்லை, ஆளுங்கட்சியை சேர்ந்த அத்தனை அமைச்சர்களுக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி வேலைக்கு பணம் வாங்காதீங்க. வேலைக்கு பணம் வாங்குறீங்கன்னா திறமையானவனுக்கு வேலை கிடைக்காம போயிடும், ஏழைகளுக்கு வேலை கிடைக்காம போயிடும். பணத்தை கொடுத்து வேலைக்கு வந்தவன் போன உடனே லஞ்சம் வாங்க ஆரம்பித்து விடுவான். அரசு துறையிலே இப்படித்தான் லஞ்சம் தரையிறுத்து ஆடுகிறது. அது மட்டும் இல்லை, இதில் ஒன்று என்ன பாராட்டணும் தெரியுமா? முன்னாடியெல்லாம் தமிழ்நாட்டில் மந்திரிங்க ஆளுங்கட்சியினர் கொள்ளையடித்தாங்கன்னா அவங்கள தண்டிக்கவே முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சிக்காரவங்க கேஸே போட மாட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் கேஸு கிடையாது, போலீஸு கேஸு கிடையாது. இப்போ இடி வந்துட்டான். இடி சட்டவிரோத பணி பரிமாற்றம்னு சொல்லி ஒரு வழக்கை போடுறாங்க. இது நல்ல விஷயம். ஏன்னா அப்போ தான் பயம் இருக்கும் ஆளுங்கட்சியினருக்கு. அந்த பயம் இருக்கணும்.
அதுதான் வருங்கால தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறத KNR விஷயத்தில் இன்னும் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் KNR விஷயத்தில் என்ன நடக்கிறது வருங்காலத்தில்ங்கிறத பார்க்கலாம். அடுத்து கரூர் சம்மந்த விஷயமா CBI விசாரணையை முடுக்கி விட்டுருக்காங்க. இதில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வரும். ஆனால் அவங்க நடவடிக்கை எடுக்கணுமே. பாஜக வந்து அப்படியே விட்டுறாங்க. அவங்க எல்லாம் இதை பார்த்துட்டு அவங்க அறிக்கை கொடுத்து அதில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்னு கொடுத்தாங்கன்னா நாம் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அங்கே வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ தமிழ்நாடு அரசியலையே அது வந்து உழுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் CBI இந்த நடவடிக்கையை துரிதப்படுத்தி உண்மையான இந்த இதுக்கு காரணம் என்ன, வருங்காலத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடாது, தவறு எது நடந்திருந்தால் சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. ஆனால் அஜித் இதில் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அஜித் சொன்ன விஷயம் இது ஒருவர் மட்டும் பொறுப்பு இல்லை, எல்லோரும் பொறுப்பு. அஜித் கருத்துக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், இவங்க சினிமாக்காரங்க, இவங்கெல்லாம் பல இடங்களுக்கு போகத்தான் செய்வாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு கூட்டம் கூடத்தான் செய்யும். அப்போ அந்த கூட்டத்தை சமாளித்து அதை வெற்றிகரமாக பாதுகாப்பாக நடத்த வேண்டிய பொறுப்பும் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் தான் உண்டு. நீங்கள் மற்றவங்களை எப்படி குற்றம் சாட்ட முடியும்? அவர் விஜய் வந்தது குற்றம்னு சொல்கிறீங்களா? விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவன் மக்களை சந்திக்கிறதுக்கு போய்த்தானே ஆவார். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் போகாத இடமா? ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், காமராஜர், அண்ணாதுரை எல்லாம் போனவங்க தானே. அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கலையா? பாதுகாப்பு கொடுக்கலன்னா அது யாருடைய குற்றம்? இங்கிருந்து மக்களை சந்திக்க சென்ற தலைவர்களின் குற்றம் அல்ல. அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்காத காவல்துறையும் அரசாங்கமும் தான் அது பொறுப்பு. அதனால் அஜித் சொன்ன எல்லோரும் பொறுப்பு என்ற கருத்து வந்து எங்களுக்கு உடன்படாத கருத்து. அஜித் மீது எங்களுக்கு நிறைய மரியாதை உண்டு. ஆனால் இந்த விஷயத்தில் அவர் சொன்ன கருத்து தமிழ்நாடு அரசியலுக்கு மட்டுமல்ல, இந்திய அரசியலுக்கு பொருத்தமில்லாத ஒரு கருத்து. இந்திரா காந்தி வருவாங்க, அவ்வளோ கூட்டம் வரும், சமாளிக்கணும். ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டால் இந்திரா காந்தி பொறுப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவங்களுக்கு இருந்த பாப்புலாரிட்டி, அவங்களுக்கு இருந்த செல்வாக்கு, கூட்டம் வரத்தானே செய்யும். அந்த செல்வாக்கு அவங்களுக்கு இருந்த ஆளுங்கள்லாம் அவங்களே வராங்கங்கும்போது சமாளிக்கணுமில்ல. அதனால் விஜய் விஷயத்தில் அஜித் சொன்ன இந்த கருத்து வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் அஜித் அவர்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது தேர்தல் வாக்காளர்கள் பணி. தேர்தல் வாக்காளர்கள் லிஸ்ட்டு பட்டியலில் மாற்றம் கொண்டு வராங்க சார் அப்படின்னு அதுக்கு பேர். மத்திய அரசாங்கம் மாற்றம் கொண்டு வராங்கன்னு ஏற்கனவே சொன்னோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் வயிற்றில் புளியை கரைச்சிருச்சு. இதில் என்ன பண்ண போகிறாங்களோ. நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் ஆணையம் கரெக்டாக தான் போகிறாங்க. இப்போ பாருங்கள், 75,000 அரசு ஊழியர்களை வீடு வீடாக அனுப்புகிறாங்க. அது நல்ல விஷயம் தானே. வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களாம் அங்கே இருக்காங்களான்னு பார்க்க போகிறாங்க. வாக்காளர் பட்டியல் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க, இந்த இடத்துல வந்து வாக்காளர் இல்லை, நாங்கள் பேரை நீக்க போகிறோம்னு நோட்டீஸ் போடுவாங்க. இருந்தால் நீங்கள் போய் ஆதாரத்தை கொடுத்து, இல்லை நான் வேறு இதில் இருக்கேன், வேறுக்கு வீடு மாறிட்டேன்னு சொல்லி மாற்றிக்கலாம். செத்தவர்கள் பேரெல்லாம் நீக்க போகிறாங்க. ஸோ வாக்காளர் பட்டியல் மாற்றம்ங்கிறது அவசியமான ஒன்று. நேர்மையான தேர்தல் நடத்தணுமா இல்லையா அந்த நாட்டில்? அதற்காக செய்யப்படும் ஒரு விஷயந்தான் வாக்காளர் பட்டியல் மாற்றம். இதுக்கு பேர் சார்னு பேர். ஸோ திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்காளர் பட்டியலை மாற்றக்கூடாது, தேர்தல் இதை வந்து கொண்டு வரக்கூடாது சார் இதுன்னு சொல்லி திமுக வந்து ஒரு மீட்டிங் வச்சுருக்கான், அனைத்து கட்சி கூட்டம். அதில் முக்கியமான கட்சிகள் எல்லாம் புறக்கணித்திருக்கிறார்கள். அதிமுக, விஜய், சீமா இவங்கெல்லாம் அந்த கூட்டத்துக்கு போகாமல் புறக்கணித்திருக்கிறார்கள். நல்ல விஷயம். நம்ம எல்லோருக்கும் தேவை நேர்மையான தேர்தல். வாக்காளர்கள், உண்மையான வாக்காளர்கள் ஓட்டு போடணும், போலி வாக்காளர்கள் நீக்கப்படணும், இறந்து போன வாக்காளர்கள் நீக்கப்படணும். இதெல்லாம் நீக்கப்பட்டால் தான் உண்மையான மக்கள் உண்மையாக தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம் நம்ம நாட்டுக்கு அமையும். அப்படிப்பட்ட அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் வந்தாலும் வரவேற்போம். மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, ஒரிஜினல் வாக்காளர்கள், அதாவது உண்மையான வாக்காளர்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து விட்டால் நாங்கள் வரவேற்கிறோம்.
ஆனால் வாக்காளர் பட்டியலிலே முறைகேடு இருந்து இல்லாத வாக்காளர்களை எல்லாம் மாற்றி ஓட்டு போட்டு அப்படி வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுதான் நம்முடைய கருத்து. அதனால் சார் தேர்தல் தேர்தல் ஓட்டர்ஸ், அதாவது வாக்காளர்கள் பட்டியலில் மாற்றம் தேவை. வாக்காளர் பட்டியலில் இருந்த முறைகேடுகள் அனைத்தும் நீக்கப்பட்டு ஒரு நேர்மையான தேர்தல் தமிழ்நாட்டிலே நடக்க வேண்டும். அதற்கான விஷயத்தை தான் இந்திய தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. அதற்கு நாம் வரவேற்பு கொடுப்போம். இது ஒரு இந்தியனின் கடமை அப்படிங்கிற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.